வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய நாடாளுமன்றத்துல மிக 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 சிறப்பான ஒரு உரையை கேட்க நேர்ந்தது. அதாவது வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய சம்பவத்தை நடத்திட்டார் இன்னைக்கு ராகுல் காந்தி. எவ்வளோ கம்பீரமா எழுந்து நின்று அவர் பேச பேச புல்லரிப்பா இருந்ததுங்க நிஜமாவே. ஏன்னா இப்படி உள்ள அர்த்தமான பேச்சு, ஆக்ரோஷமான பேச்சு, மக்கள் நலன் மட்டுமே எனக்கு முக்கியம், அதற்காக நான் உரக்க குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு, இதெல்லாம் கேட்டு ரொம்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. इनके पास एयरपोर्ट है, टेलीकॉम का सिस्टम है, अब पोर्ट्स हैं, अब रेलवेज में जा रहे हैं। सर इनके पास हिंदुस्तान का पूरा धन का मोनोपोली है सर। सर इनके पास हिंदुस्तान के धन की मोनोपोली है। तो सर मैं समझ नहीं पा रहा हूं इनके बारे में मैं इंडिकेट कैसे करूं। इनके बारे में बोलना तो पड़ेगा सर। अगर आप हमें कहो कि इन दोनों के बारे में आप बोल ही नहीं। ஏன்னா இந்த 10 வருஷமும் எல்லாரும் கையில அந்த ஜாங் சக் ஜிங் சக்குன்னு ஒரு அந்த தப்பலாக்கட்டை எடுத்துக்கிட்டு இப்படி 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 மோடி 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 வாழ்க மோடி வாழ்க மோடி வாழ்கன்னு அந்த பஜனை மட்டும்தான் நடந்த பஜனை மடமா இருந்தது நம்முடைய நாடாளுமன்றம். எதிர்த்து ஒரு பூனை கூட கத்திட முடியாது, ஒரு எலி குஞ்சு கூட கத்திட முடியாது, ஒரு பள்ளி கூட குரல் எழுப்ப முடியாது. அந்த மாதிரி இருந்த ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு சிங்கத்தின் கர்ஜனையா, ஒரு புலியின் உருமலா, அப்படி ஒரு சிறுத்தை பாய்ச்சலோடு இன்றைக்கு ராகுல் பேசினார் அப்படிங்கிறது கொண்டாட வேண்டிய விஷயம் நிஜமாவே. அதை தவிர இந்திய மக்கள் அந்த 99% எளியவர்களாக இருக்கக்கூடிய இந்திய மக்களின் ஆன்மாவை தொட்டு பேசினார் அவர். அந்த எளிய மக்களின் குரலை முதலாக மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலைவர் கேட்கிறார், அவர் நம்முடைய குரலாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கிறார் அப்படிங்கறதா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த 10 வருஷமா யோசிச்சு பாருங்க, பிஜேபி ஆளுகின்ற இந்த 10 நீண்ட வருஷங்கள்ல எளியவர்களுக்காக அவர்கள் குரல் கொடுத்ததே இல்லை. அந்த பிஜேபி எம்பி ஆகி நாடாளுமன்றத்துக்குள்ள போயாச்சுனாலே அவர்கள் தேவதூதர்கள் மாதிரி, அவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் மாதிரி. அதுல வேற கூடுதலா நம்ம பிரதமர் சொல்லிட்டார்ல, நான் கடவுளோட குழந்தை, சாமி என்னை கொண்டு வந்து அப்படியே தொப்புன்னு இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள போட்டுச்சு, நான் எங்க அம்மாவோட வயிற்றுல பிறக்கல, ஒரு சாதாரண மனுஷன் இல்லைனா, என்னோட ஆற்றலை பார்த்தா எனக்கே வியப்பா இருக்கு, இது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு உண்டான ஆற்றல் இல்லை அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டார்ல. அதே மாதிரி குட்டி குட்டி சாத்தான்கள் மாதிரி குட்டி குட்டி தெய்வங்களாக அங்க இருக்கிற பிஜேபி கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் தங்களை நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேர்வை நாத்தம் அடிக்கிற எளியவர்கள்ல யாரு என்னது இப்படி நாத்தம் அடிச்சுட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, 5க்கும் 10க்கும் இப்படி அல்லாடுவாங்க, கைகாலெல்லாம் சுருங்கி போய் அழுக்கு நிறமா குளிக்க கூட இல்லாம கஞ்சிக்கு மாரடிச்சிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் யாருப்பா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தான் அவங்கள்ட்ட இருந்தது. அவங்களுக்கு வேண்டியது எப்பவும் பளபளன்னு மின்னுகின்ற A1 A2 இவங்க 2 பேர் மட்டும்தான். ஏன்னா அவங்க தானே 3 முறை கல்யாணம் பண்றாங்க, 5000 கோடி 5000 கோடி 5000 கோடின்னு ப்ரீ வெட்டிங்னு செலவு பண்ணக்கூடிய அந்த வல்லமை அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அதை தவிர இந்தியாவில் இருக்கின்ற எல்லா வளங்களையும் நம்மோட பிரதமர் பிளாங்க் செக் எழுதி 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 அவங்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப சமீபத்திய பட்ஜெட்ல கூட கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பொதுமக்கள் எதை உணர்ந்திருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க செலவு பண்றோம்னு ஊர்கா மாமி எப்ப பாரு குரல் எழுப்பினாங்கல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே யார் கையில இருக்குன்னா இந்த A1 A2 இவங்க கையில தான் இருக்குங்கிறத இன்னைக்கு புட்டு வச்சுட்டார் நம்முடைய ராகுல் காந்தி. அதை தவிர சக்கர வியூகம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். மகாபாரதம் தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த சக்கர வியூகம் என்பதை அர்ஜுனன் எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவனோட அம்மா வயிற்றுல இருந்தப்போ
அந்த சக்கர வியூகத்துக்குள் போவது எப்படிங்கிற கதையைத்தான் அவங்க அம்மா கேட்டாங்க. வெளியில வர்றது எப்படிங்கிற கதையை கேட்கல. அதனால அவன் உள்ளே சென்று மாட்டிக்கொள்கிறான். அந்த மாதிரி இப்போ இந்தியா என்கின்ற அந்த அபிமன்யு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்தியா என்கின்ற அந்த அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த சக்கர வியூகத்துக்குள் இந்தியாவை சுற்றி வளைச்சிருக்கிற 6 பேர் யார் தெரியுமா? மோடி, அமித்ஷா, அப்புறம் மோகன் பகவத், இவங்க 3 பேராச்சா. அப்புறம் அஜித் தோவல் அப்படின்னு ஒரு புதிய பெயர், அதாவது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பெயர் தான், ஆனா அவரை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. அப்புறம் வழக்கம் போல் A1 A2. இதுல அஜித் தோவல் யார் அப்படின்னா நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இந்தியாவோட பாதுகாப்பு ஆலோசகர். அப்புறம் A1 A2 இருக்காங்க, மோடி, அமித்ஷா, அப்புறம் மோகன் பகவத். அதாவது சாதி அல்லது மதம் அல்லது கட்சி இதை பற்றி பேசுவதற்காக ஒரு குறியீடு மோகன் பகவத். அப்புறம் இந்தியாவின் பாதுகாப்புக்கான குறியீடு அஜித் தோவல். அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரம் யாருடைய கைகளில் சிக்கி இருக்கிறதுனா A1 A2 கைகளில் சிக்கி இருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவின் ஜனநாயகம் யாருடைய கைகளில் சிக்கி இருக்கிறது அப்படின்னா நம்முடைய மோடி, அமித்ஷா இவங்க கையில சிக்கி இருக்குன்னா இந்த 6 பேரும் சேர்ந்து இந்தியாவை சுற்றி வளைத்து இந்தியாவின் வளங்கள், இந்தியாவின் சமமான பார்வை, இந்தியாவின் சமநீதி, சமூக நீதி, மதச்சார்பின்மை என்கின்ற அந்த உணர்வே இல்லாமல் எல்லாவற்றையும் அழித்தொழிக்கின்ற வேலையைத்தான் இந்த 6 பேர் சக்கர வியூகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர நம்முடைய ராகுல் என்ன சொன்னாரு? சக்கர வியூகம்னு நினைச்சேன், ஆனா அதற்கு பத்ம வியூகம்னு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பத்ம வியூகத்தை தான் நம்முடைய பிரதமர் தன்னுடைய மார்பில் தாங்கி நிற்கிறார். அப்படின்னா 56 இன்ச் மார்பில் இல்லையா? அதனால் அவர் 1000 பத்ம வியூகத்தை தன்னுடைய மார்பில் தாங்கலாம் அப்படிங்கிறது தான் மிக குறிப்பா ராகுல் காந்தி சொன்னார். அதுல மிக முக்கியமா இன்னொன்னு, இந்த சக்கர வியூகம் எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறார். என்ன அச்சம்? இப்போது இந்தியாவில் வாழ்வதற்கே பயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஸ்கை ராக்கெட்டிங் பிரைஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விண்ணை தாண்டி விலைவாசி உயர்வு பறந்து கொண்டிருக்கிறது. அதுல இளைஞர்கள் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை எப்படி ஆளாக்குவது என்பது தெரியாமல் பயந்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் அவர்களுக்கான ஆதரவு கரம் நம்முடைய ஆட்சியாளர்களிடமிருந்து இல்லாமல் பயந்து போயிருக்கிறார்கள். அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்பவர்கள் அவங்களுக்குன்னு வாழ்வாதாரம் தினம் 100 200 போய் சம்பாதிச்சாதான் உண்டு. ஆனால் அப்படி சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தில் கூட அந்த 100 200ல கூட கொஞ்சம் விட்டா நிம்மி மாமி ஜிஎஸ்டி போட்டு புடுங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த வகையில கூடுதலா இன்னொன்னு சொன்னார், வரி தீவிரவாதம் அப்படின்னு. வரி தீவிரவாதம், வரி பயங்கரவாதம் அப்படிங்கிறார். நாம எப்பவுமே சொல்றதுதான் விவாதங்கள்ல எல்லாம், இந்தியாஸ் பட்ஜெட் இஸ் a surgical strike on Indians economy அப்படின்னு. இந்தியர்களின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்படுகின்ற மிக அதிபயங்கரமான தீவிரவாத தாக்குதல் தான் இந்தியாவின் பட்ஜெட் அப்படிங்கறத நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். அந்த பட்ஜெட்டை பற்றி இன்றைக்கு நம்முடைய ராகுல் காந்தி பெருசா சம்பவம் செஞ்சிட்டாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வரவில்லை. ஏன்னா எப்பவுமே நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து மற்றவர்கள் பேசுவதை கேட்பது அல்லது அதற்கு பதில் சொல்வது இப்படியான ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா எப்பவும் மைக்க பிடிச்சிட்டா உடனே என்ன சொல்வாரு? எதிர்கட்சிக்காரர்கள் தோழமையோடு இல்லை, எதிர்கட்சிக்காரர்கள் எதிரி கட்சிகளாகவே இருக்கிறார்கள், எதிர்கட்சிக்காரர்களின் துணை இருந்தால் நான் இந்தியாவை 3047க்கு மிக சீக்கிரம் அழைத்து போய் விடுவேன் அப்படின்னு எல்லாம் பேசுவார். ஆனா இந்திய மக்களை பற்றி ஒரு சிறிது கூட அக்கறை இல்லாத ஒரு பிரதமர் என்றால் நம்முடைய பிரதமர் தான். ஏனென்றால் இப்போது வழங்கப்பட்ட அந்த பட்ஜெட் கூட முற்ற முழுக்க பெரும் கோடீஸ்வரர்களுக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேருமே உணர்ந்திருக்கிறோம். அவர் நினைச்சுக்கிறாரு தன்னை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக நினைத்து கொண்டு மற்ற மாநிலங்களின் முதல்வர்கள் எல்லோருமே குறுநில மன்னர்கள், நம்முடைய மாபெரும் சக்கரவர்த்தியான மோடி அவர்களுக்கு கப்பம் கட்டுகின்ற குறுநில மன்னர்கள் தான் மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர்கள். அதனால்தான் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வான்னா நீ வரணும், சொடக்கு போட்டு நாங்க கூப்பிட்டா நீங்க வந்தாகணும்,
வந்து எனக்கு முன்னாடி உள்ளேன் ஐயா அப்படின்னு அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சியின் தலைவராக இருந்தால் உங்களுக்கு 20 நிமிஷம் கொடுக்கப்படும். எதிர்கட்சி சார்ந்தவர்களாக இருந்தால் 5 நிமிஷத்துல உங்களை காலி பண்ணிடுவோம். இப்படியாக எதேச்சாதிகாரத்தின் ஒட்டுமொத்த உருவமாக அவர் மீண்டும் முளைத்து கொண்டிருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும், தமிழ்நாட்டின் முதல்வர் எத்தனை முறை சொல்லி இருக்கிறார், எங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பகிர்வு 20,000 கோடி இருக்கிறது, அதை நீங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கான 63,000 கோடியில் ஒரு பைசா 63 ரூபாய் கூட இன்னமும் கொடுக்கல, அதை கொடுங்க அப்படின்னு பல முறை கேட்டாச்சு. அது மாதிரி எய்ம்ஸுக்கு வச்ச ஒரு செங்கல்லோடு அப்படியே நிற்கிது, அதற்கு உண்டான வழியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதையும் கேட்டாச்சு. அதை தவிர கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மாநகரங்களில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம், அது மாதிரி உயர்மட்ட பாலங்கள், இதற்கான நிதி என்று ஒரு பைசாவை கூட கொடுக்கல. ஆனா இந்தியாவில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் மேலாக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்து கொடுத்திருக்கிறதுங்கிறத பிரதமர் மறந்தே போயிடுறார். அதனால இப்போது உள்ள திடீர் காதல் யார் மேலனா சந்திரபாபு நாயுடு மேலேயும் நிதிஷ்குமார் மேலேயும் இருக்கு. அதனால அவங்க 2 பேர் மாநிலத்துக்கும் நிதியை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். எப்போதுமே நம்முடைய பிரதமர் திடீர் நேசம் கொள்பவராகத்தான் இருப்பார். அந்த நேரத்து நேசம் அவருக்கு யார் மீது இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு அல்லது அந்த தொகுதிக்கு நிதியை அள்ளி கொடுப்பார். அப்படி அள்ளி கொடுக்கிற நிதி யாரோடதுன்னா யோசிச்சு பாருங்க, நீங்களும் நாமளும் கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற அந்த 5க்கும் 10க்கும் வரியை போட்டு அதை ஜிஎஸ்டி என்று கலெக்ட் பண்ணி அதை வைத்து தான் இப்படி ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி நிதிஷ்குமார்க்கா நீங்க ஒரு 45,000 கோடி வச்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடுக்கா நீங்க ஒரு 15,000 கோடி வச்சுக்கோங்கன்னு அள்ளி கொடுக்கிறார். இது யார் வீட்டு பணம்? ஒன்றியத்துக்குன்னு ஏதாவது தனியா வருமானம் இருக்கா? இல்ல ஒன்றியம் என்பது ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து உழைக்கிறதா? இல்ல இல்ல, எல்லாமே அந்தந்த மாநிலங்கள் மக்கள் உழைத்து அனுப்புகின்ற அந்த ஜிஎஸ்டி வரியை தான் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த நிர்வாகத்திலும் கூட ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் அப்படின்னு வைக்கின்ற நம்முடைய பிரதமரின் பிற்போக்குத்தனமான போக்கு அல்லது இந்த பாரபட்சம் காட்டுகின்ற மனநிலை, இதைத்தான் நம்முடைய முதல்வர் மிக பெரும் கேள்வியாக எழுப்பி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். கண்டன ஆர்ப்பாட்டம். ஜிஎஸ்டி வரி அல்லது தமிழ்நாட்டுக்கு நீதி கொடுக்காத பிரதமரை நோக்கிய கேள்வி கணைகளோடு நம்முடைய திமுக போராட்டத்தை நடத்தியது. இந்த மக்கள் போராட்டம் என்பதால் உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் போது இந்த போராட்டங்கள் தொடரும், நமக்கான நீதி கிடைக்கும் வரை என்பதை பிரதமருக்கு அழுத்தி சொல்ல வேண்டும். ஒரு வசனம் உண்டு தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பிடுங்கினாயா, அல்லது அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னு. அந்த மஞ்சள் அரைத்து கொடுத்தாயாங்கிற கேள்வியை தான் நாம பிரதமருக்கு கேட்கணும். ஆனா அவர் டக்குன்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, இல்ல நாடாளுமன்றத்துக்கு வராமையே இருக்காரு. அதனால நிச்சயமாக இந்திய மக்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பும் போது பிரதமரிடம் அந்த கேள்வி சென்று சேரும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்கள் குலத்து பெண்களுக்கு நீ மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா என்று கேட்போம் தோழர்களே. கேள்வியால் தான் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.